நேர்களே, ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் திரைக்கலைஞர்களும் தொடர்ந்து தங்களது இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது இசையமைப்பாளர் தீனா நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு தீனா, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ரோபோ சங்கர் அவருடைய பேர் சொன்னோன்னே உங்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு மொமெண்ட்னா எது சொல்வீங்க? தற்பொழுது அவருடைய இறப்பு செய்திக்கு உங்களுடைய இரங்கல் செய்தியும் இங்கே பதிவு பண்ணிடுங்க. எனது ஆருயிர் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்னைக்கு இல்லை என்பது நினைக்கும் போது ரொம்ப மனவேதனை எனக்கு ஏற்படுது. அதாவது ஒரு கலைஞன் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது டு த பாட்டம் வாங்கல, டு த கோர், அந்த மாதிரி தன்னுடைய ஆற்றல் மட்டுமே மூலதானமாக வச்சு முதல்ல டிவி ஷோல நிறைய ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் படத்துக்கெல்லாம் நிறைய நடிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் மறைவு. எனக்கும் ரோபோ சங்கருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா, நானும் சின்னத்திரை மூலமாக இந்த உலகுக்கு சித்தி என்ற சீரியல் மூலமா நானும் வெளிவந்தேன். அதே மாதிரி ரோபோ சங்கரும் டெலிவிஷனுடைய ஸ்கோப், அந்த ஒரு ஒரு ஷோஸ் மாதிரி இருக்கிற மூலமா அவர் வந்தவர். ஆனா அவர் குடும்பம் இன்னைக்கு அவர் இல்லாம இருக்கிறது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே அச்சமாக இருக்கு. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோபோ சங்கர் பழகுவதற்கு மிக அன்பான ஒரு மனிதர். சொன்ன பேச்சை தவற மாட்டாரு. இது சொன்னா ஆனா இதுதான் முடியும், இல்லை இது முடியாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்திருப்பது ரொம்ப மனவேதனை அளிக்கிறது. அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி திரு தீனா, இணைப்பில் உங்களுடைய இரங்கல் செய்தியையும் பல்வேறு நினைவலைகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.